எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காளான் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. குழம்பு அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, காளான் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சாச்சுங்க. பூண்டு, வெங்காயம், இஞ்சி, தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சதை நம்ம வதக்கிடலாம். இப்போ ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அன்னாச்சி, கல்பாசி இது எல்லாமே போட்டு வதக்கிடலாங்க. சோம்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு, கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இஞ்சி ஒரு பெரிய சைஸுங்க அதை கட் பண்ணி வச்சது, பூண்டு ஒரு 2, 3, 4 பல் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிடலாம். தக்காளி ஒரு நார்மல் சைஸு, ஒரு பெரிய சைஸ் தாங்க, அது ஒரு தக்காளி, முந்திரி ஒரு 2, 3 போட்டு எல்லாமே நல்லா வதக்கிடலாம். இப்போது தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு குட்டி ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி சேர்த்து அரைச்சதுங்க. கலர் கொடுக்கும் குழம்புக்கு, அதுக்காக. தனி மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் கணக்கு, இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் கணக்கு சேர்த்துருக்கேங்க. அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா மசாலா கறியும், அதனால் அந்த சூடுலேயே நம்ம வதக்கிடலாங்க. இப்போ நல்லா ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் அதை. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கடுகு உளுந்து, வெங்காயம் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கிடலாம் குழம்புக்கு. நான் பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். பெருசுலேயே சிறுசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்தது. வதக்குனதுக்கப்புறமா நம்ம காளான் சுத்தம் பண்ணி வச்சதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி செய்யும்போது நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கிடலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதேவும். தண்ணி ஊற்றி அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா காயவும் நம்ம இறக்கிடலாங்க. தண்ணி போதும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டதே கரெக்ட் அளவாக இருந்துச்சு. இப்போ குழம்பு நல்லா காஞ்சு வரட்டும். பாருங்கள் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா வாசமாக இருக்குங்க. அந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருந்துச்சு. இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குங்க. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் குழம்பு ரெடி ஆயிருங்க. நல்லா கெட்டியாக வரவும் நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட வச்சுக்கோங்க. கெட்டியாக வச்சா நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் ஊற்றினாலே போதுங்க. பாருங்கள் அருமையான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த நம்ம கொத்தமல்லி தழையை தூவி அப்படியே இறக்கிடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.